அடிக்கடி திட்டு வாங்கிட்டே இருப்பேன் எங்கள் அம்மா கிட்ட. வீட்டில் இவ்வளோ பாத்திரம் வச்சிருக்கேன், ஒரு மண் பாத்திரமாவது வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது villagedecker.in அவங்களோட வெப்சைட்லேருந்து இந்த குக்கிங் கிளே பாட்டும் ஸ்ப்ரவுட் மேக்கர் பாக்ஸுமே வாங்கியிருந்தேன். இவங்களோட பேக்கேஜ் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஃபினிஷிங்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. பியூர் கிளேல பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது சீசனிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி தான் நம்ம மண் பாத்திரம் வாங்க மாட்டோம். எப்படி சீசனிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக யூசர் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குக்கிங் பாட் அதே மாதிரி ஸ்ப்ரவுட் மேக்கர் பாக்ஸ் ரெண்டுமே ஒரு 1/2 பக்கெட் தண்ணியில் நல்லா மூழ்க வச்சுக்கோங்க. இந்த ஸ்ப்ரவுட் மேக்கர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 to 4 hours ஊறினா போதும். அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு தான் பாட்டம் கண்டெய்னரில் வந்து நல்லா ஊற வச்சிடும் ஒரு 8 to 12 hours. அதுக்கப்புறம் அந்த பயிரை எடுத்து ரிமைனிங் இருக்கிற 2 கண்டெய்னர்ஸ்லுமே இந்த மாதிரி ஒரு பியூர் காட்டன் கிளாத்ல போட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 8 to 12 ஹவர்ஸ்ல நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் வந்துடும். ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகுற இந்த ஸ்ப்ரவுட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இல்லை ஸ்டீல் இதில் நீங்கள் ரெடி பண்ணுற அந்த ஸ்ப்ரவுட்ஸ் விட ரொம்பவே ஹெல்த்திங்க. நெக்ஸ்ட் குக்கிங் பாட்டுங்க. அது ஒரு 18 to 24 ஹவர்ஸ் பக்கெட் வாட்டரில் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அரிசி கழுவின தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 2 நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் மைல்டான சோப் போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறமா ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து குக்கிங்க்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கீரை தான் செய்ய போகிறேன். சொல்லவே தேவையில்லைங்க. இது வரைக்கும் நான் செஞ்ச கீரையிலே தான் பெஸ்ட்டாக இருந்தது. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா villagedecker.in அவங்களோட வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.